தானத்தை பற்றி பல இடங்களில் அழகான சரித்திரங்கள் சொல்லப்படுகின்றன. அதுல ஒரு சரித்திரத்தை சொல்றார் நாரதர். அவருக்கு தான் எல்லாம் தெரியும், முக்காலத்தையும் உணர்ந்தவர், தேவ ரிஷி. அவர் ஒரு இடத்துல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது 3 அண்ணன் தம்பிகளை சந்தித்தார். ஒருத்தருக்கு அஷ்டகர்னு பெயர், அடுத்தவருக்கு பிரதர்தனன்னு பெயர், அடுத்தருக்கு வசுமனாகான்னு பெயர். 3 அண்ணன் தம்பிகள் இருந்தார்கள். 3 பேருக்கும் தானத்துல ரொம்ப ஈடுபாடு உண்டு. 3 பேரும் நாரதரை பார்த்தவுடனே அவரை இந்த 3 பேரும் பிடித்து கொண்டார்கள். நாரதரே, நீர்தான் தேவ ரகசியங்கள் எல்லாம் தெரிந்தவர். நாங்க 3 பேரும் நிறைய தானம் செய்திருக்கிறோம். யாருக்கு அதிகமான புண்ணியம், யார் ஸ்வர்க்கத்தில் நீண்ட நேரம் இருப்போம் என்று கேட்டார்கள். அவர் நாரதர் ஒவ்வொருத்தரா யோசிச்சு பார்த்தார். நீ பண்ண தானத்திலும் ஒரு குறை இருக்கிறது, நீ பண்ண தானத்திலும் குறை இருக்கிறது, இவர் பண்ண தானத்திலும் குறை இருக்கிறதுன்னு 3 பேருக்கு சொன்னார். என்னென்ன குறைகள், அதுதான் நமக்கு முக்கியம். அவ சொர்க்கத்துக்கு போனா என்ன, போகாட்டா நமக்கு என்ன, தானத்தில் என்ன குறைகள் வரலாம்னு இந்த கதையில தெரிவிக்கிறார். முதல்ல சொன்னார் அஷ்டகர்னு இருந்தாரு. அவர் ஒரு முறை நாரதரோடு கூட, இது முன்னால் நடந்த ஒரு கதையை நாரதர் சொல்றார். ஒரு 2 மாசம் 4 மாசத்துக்கு முன்னால் அஷ்டகரும் நாரதரும் தேர்ல சேர்ந்து போய் கொண்டிருந்தார்களாம். அப்ப ஏதோ ஒரு பூமி, ஒரு நிலத்தை தாண்டி போகும்போது அஷ்டகர் இந்த இடத்தை எல்லாம் பார்த்ததோ, இதெல்லாம் என்னுடைய பூமி தான், இதெல்லாம் இவர்களுக்கு தானம் கொடுத்திருக்கிறேன், இந்த பசுமாடுகள் எல்லாம் இவருக்கு தானம் கொடுத்திருக்கிறேன், அதோ அந்த ஒரு ஒரு குளம் இருக்கே, அந்த குளத்தை இந்த ஊர் மக்களுக்கு தானம் கொடுத்திருக்கிறேன், இதெல்லாம் நான் கொடுத்தேன் கொடுத்தேன் கொடுத்தேன்னு சொல்லிக்கொண்டே வந்தாராம். இப்ப நாரதர் அதை சொல்லுகிறார். ஒரு விஷயத்தை தானம் செய்துவிட்டு நான் கொடுத்தேன் என்று அதை புகழ்ந்து பேசினால் அந்த தானத்துக்கு பயனே கிடையாது, அதனுடைய தரம் குறைந்து விடுகிறது. தர்மஹா க்ஷரதி கீர்த்தனாத்னு தெரிவிப்பார்கள். நாம் ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு உடனே அதை புகைப்படம் பிடிச்சி பெரிய பெரிய பதாகைகளா எல்லா இடத்துலையும் ஒட்டி, நான் தான் தானம் கொடுத்தேன், 100 ரூபாய் கொடுத்ததுக்கு 1000 ரூபாய்க்கு பதாகை அடிச்சிருவா, அதுக்குதான் செலவு அதிகமா இருக்கும். அந்த ஒரு புகழுக்காக செய்யக்கூடாது. நாம் செய்த தானத்தை நாமே புகழ்ந்து கொள்ளவும் கூடாது. இடக்கை கொடுத்தது வலக்கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றோமோ இல்லையோ, அது புரியவே புரியாது. இடது கைக்கு ஞானம் கிடையாது, வலது கைக்கு ஞானம் கிடையாது. நான் தானே தெரிஞ்சுக்கணும், நான் தான் 2 கையாலையும் கொடுக்க போறேன். இந்த கை கொடுத்தது அந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னால் நாம பிரகடனப்படுத்தக்கூடாது, எங்கேயும் புகழை பேசக்கூடாதுன்னு அர்த்தம். பேசினால் அந்த தர்மத்தினுடைய புண்ணியம் குறைந்து போய்விடும். அப்ப நாரதர் சொன்னார், அஷ்டகரே, நீர் தர்மம் நிறைய தானத்தை கொடுத்திருக்கிறேன், ஆனா கொடுத்தேன் கொடுத்தேன் கொடுத்தேன்னு சொல்லி காட்டிக் கொண்டே இருந்தீர், அந்த தானத்துக்கு பெருமை கிடையாது.